கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தை ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். உபவாச நாட்களிலே வேற தேசத்துக்குள்ளே தேவனுடைய பாதப்படியிலே காத்திருப்பீங்க. எத்தனையோ குடும்பத்தில் ஆலயத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களிலே இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திவெளியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு சின்ன செய்தி மட்டும்தான். இன்னைக்கு ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு உபவாச நாட்களிலே என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும், குடும்பம் சமாதானமா இருக்கணும், விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும், நம்முடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படணும், கர்த்தருடைய வருகைகளை காணப்படணும். இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலுக்காக எத்தனையோ தேசத்துக்குள்ளே இரவும் பகலுமா ஜெபித்து கொண்டிருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசத்தோடு இருக்கும்போது என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணும் அப்படின்னா நமக்கும் தேவனுக்கும் நடுவில் எந்த ஒரு பாவமும் இருக்கக்கூடாது. நம்முடைய ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கணும், இஸ்ரவேலின் ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம பாவத்தையும் அறிக்கை பண்ணணும், ஜனங்களுடைய பாவத்தையும் அறிக்கை பண்ணணும். தானியேல் எப்படி ஜெபிக்கிறார்? இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு 9ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசித்து பார்த்தா அதில் அவ்வளோ காரியம் இருக்கு. இப்போ நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலம். ஜனங்கள் எந்தெந்த பாவத்தில் இருக்கிறாங்க, எப்படி எப்படி அடிமையாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளுமே நீங்கள் இரவு நேரத்தில் ஆன்லைன் மூலிமா செய்தி கேட்குறீங்க, காலை வேளையிலும் செய்தி கேட்குறீங்க. எத்தனையோ காரியம் நம்ம சொல்லி ஜெபிக்கிறோம். அப்போ ஜனங்களுக்குள்ளே என்னென்ன காரியத்திலே அடிமையாக இருக்கிறாங்க, உபவாச நாட்களிலே தேசத்தில் என்ன நடக்கு, நியூஸ் பார்ப்பீங்க, ஆன்லைன் மூலிமா செய்தி பார்த்துட்டு இருப்பீங்க. அதையெல்லாம் கொஞ்சம் சொல்லி தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கும்போது தேவன் தேசத்தை ஆசீர்வதிப்பார், தேசத்துக்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதிப்பார். இரவு நேரத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல தேவனோட பாதபிள்ளை காத்துன்னு ஜெபிக்க ஆரம்பிங்க. தானியேல் ஜெபிக்கும்போது காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஜெபம் தேவனுக்கு பிரியமானபடி இருந்துச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் இறங்கி வந்துடும். சிம்பிள் கான்செப்ட். நம்ம இருதயத்துக்குள்ளே இந்த உலக கவலை இல்லாமல், இருதயத்துக்குள்ள கசப்பு இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், சுயத்தை வெறுத்து, மாம்சத்தை வெறுத்து தேவனுக்காக மட்டும் வாழக்கூடிய ஒரு குடும்பமா இருந்துச்சு அப்படின்னா, பரிசுத்தமா வாழும்போது, உண்மையா வாழும்போது, உத்தமமா வாழும்போது நம்ம ஜெபத்துக்கு உடனே கண்டிப்பா பதில் வரும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே உலக கவலையும் இருக்கு. எனக்கு இது இன்னும் கிடைக்கலையே, எனக்கு இது இன்னும் நடக்கலையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துட்டு அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு கேள்விகளும் உள்ள இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு காரியத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்னன்னைக்கு என்ன வேணும் அவருக்கு தெரியும், அவர் கரெக்டாக தருவார். 21ஆம் வசனத்திலே அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஜெபிக்கும் போதே நமக்கு உடனே பதில் வந்துடும். நிறைய குடும்பத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறீங்க, நம்ம ஜெபத்துக்கு பதில் வந்து கொண்டிருக்கு. 23ஆம் வசனத்திலே அழகா ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு.
நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கு. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ, நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நம்ம ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, மன்னிக்கிற ஒரு இருதயம் இருக்கணும், இரக்க குணம் இருக்கணும். தேவனுடைய பார்வையிலே காலேபை போல நம்ம உத்தமமா பின்பற்றுகிற ஜனமா இருக்கணும். நோவாவை போல கர்த்தருடைய கண்கள்ல நமக்கு கிருபை கிடைச்சிருக்கணும். ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மகனா மகளா இருக்கணும். தானியேலை போல ஒரு 3 வேளை ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படி நம்ம ஒவ்வொரு நிருபத்திலையும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பரிசுத்தவான்கள் எப்படி இருந்தாங்க, பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தாங்க. இப்போ இந்த கடைசி காலத்தில் இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை? எல்லா வீட்டுக்குள்ளேயும் செல்ஃபோன் இருக்குப்பா. 24 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறாங்களோ இல்லையோ, தேவனை தேடுறாங்களோ இல்லையோ, செல்ஃபோனை கையில் எடுத்து டக்குன்னு பார்த்துருவாங்க. 24 மணி நேரத்தில் செல்ஃபோன் எவ்வளோ நேரம் பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு 8 மணி நேரம், 7 மணி நேரம், 6 மணி நேரம், 5 மணி நேரம் அப்படிம்பாங்க. அப்போ தேவனுடைய பாதப்பிள்ளை எவ்வளோ நேரம் இருந்தாங்க அப்படின்னா, ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நான் வேறு வேலைக்கு போயிட்டேன் அப்படிம்பாங்க. ஆனால் செல்ஃபோன் 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம், 16 மணி நேரம் பார்க்குறவங்கலாம் இருக்கிறாங்க. ஒரு வாலிப மகள் காலையில் மயங்கி விழுந்துட்டா. அதுக்கப்புறம் இந்த மகளை தண்ணி தெளித்து எழுப்பிவிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மகளை தூங்க வச்சுட்டாங்க. தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என் மகளுக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மகா எங்கே அப்படின்னா, பக்கத்தில் தான் இருக்காங்க. மகா என்ன பண்ணுறா அப்படின்னா, காலேஜ் படிக்கிறா, பக்கத்தில் இருக்கா, மயங்கி விழுந்துட்டா, கொஞ்சம் பயப்படுறா, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன். உடனே செல்ஃபோனை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த மகள்கிட்ட பேசினேன். எதுக்காக மயங்கி விழுந்தீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு முந்தின நாள் அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டாங்க. அந்த வாலிப மகள் வீட்டில் இருந்திருக்கா. பகலில் யாருமே இல்லை, செல்ஃபோனை பார்த்துட்டே இருந்திருக்கா. வேறு வேறு வெப்சைட்டுக்குள்ளே போய் ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டே இருந்திருக்கா. சாயங்காலம் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருந்திருக்கா. மறுபடியும் நைட் ஆனதுக்கப்புறம் செல்ஃபோனை கண்டினியூவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டா. பகல்லையும் தூங்கலை, சாயங்காலமும் தூங்கலை, நைட்டும் தூங்கலை. நைட்டு முழு இரவு ஃபுல்லாக செல்ஃபோனே பார்த்துருக்கா. அடுத்த நாள் காலையில் அம்மா அப்பா எழுந்திரிச்சு சமையல் பண்ணும்போது, வீட்டில் எல்லோரும் ரெடி ஆகும்போது, இந்த மகள் அப்படியே வெளியில் போயிருக்கா. அப்படி போகும்போது மயங்கி விழுந்துட்டா. 24 மணி நேரம் செல்ஃபோன், அவ்வளோதான். ஒரு வாலிப மகள், மிஞ்சி போனால் ஒரு 19 வயசு, 19 வயசு இருக்கும். 24 மணி நேரம் செல்ஃபோன் பார்த்ததில் மயங்கி விழுந்துட்டா. அந்த மகளுக்கு அவ்வளோ பயம். ஏம்மா பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வீட்டில் அம்மா அப்பா இல்லை, அதான் பயந்து போய் செல்ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். நைட்டு வந்ததுக்கப்புறம் தூக்கம் வரல, சரி கையில் செல்ஃபோன் எடுப்பேன்னு சொல்லி எடுத்து பார்த்து நைட்டு ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டேன், பயமாக இருக்குது அப்படின்னா. அந்த மகளுக்காக ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார். அந்த நாளிலும் கர்த்தர் தேவன் அந்த மகளுக்கு சுகம் கொடுத்தார். இதை ஏன் சாட்சியாக சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் கையில் பைபிளை எந்த அளவுக்கு எடுத்து வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், நிறைய குடும்பத்தில் சந்தேகம் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா செல்ஃபோனோட இப்போ வேறு எதுவுமே பெருசாக தெரில. வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க, ஆனால் மக்களுக்கு எது பெருசாக இருக்குது அப்படின்னா செல்ஃபோன் தான் பெருசாக இருக்குது. ஒரு காலத்தில் வீட்டில் 4 பேர், 6 பேர், 8 பேர், 10 பேர் சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ வீட்டில் 4 பேர், 6 பேர் இருக்கிறாங்கன்னா, சாப்பிடும்போது கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது இல்லை. வேறு வேறு இடத்துல தனித்தனியாக வேறு வேறு டயத்தில் சாப்பிட்டுட்ருக்காங்க. வீட்டில் எல்லோரும் இருக்கிறாங்க, ஆனால் யாரும் ரொம்ப பேசலாம் கிடையாது. எல்லாம் செல்ஃபோனுக்குள்ளே போயிட்டாங்க. தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணார். ஜனங்களுக்காக, அவங்களுடைய பாவங்களுக்காக, அப்புறம் அவருடைய பாவத்துக்காக என்னுடைய சமூகத்தில் தாழ்த்தி கெஞ்சி மன்றாடி ஜெபிச்சிருக்காரு. நம்ம உபவாச நாட்களில் இருக்கும்போது நம்ம இருதயம் இந்த உலகத்துக்குள்ள காரியம் யோசிக்கா, நம்ம இருதயத்துக்குள்ள இந்த உலகத்துக்குள்ள காரியம் இருக்கா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தானியேல் ஜெபிக்கும் போதே உடனே பதில் வந்துட்டு, நம்ம ஜெபிக்கும் போது நமக்கும் பதில் வரும்.
நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உபவாச நாட்களிலே ஒவ்வொரு காரியமா யோசித்து பார்ப்போம். தானியேல் 21 நாள் ஜெபித்தார். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, உபவாச நாட்களில் 40 நாள் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்துருங்க. உலகத்துல தேவையில்லாம எதையும் யோசிக்கலாம் வேண்டாம். எல்லாம் மாயை, மாயை, எல்லாம் மாயை. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களா? தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காலம், கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல ஜீவனை தந்திருக்காரு. அவருக்கு சாட்சியா நம்ம வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்ம குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும். தானியேலோட வாழ்க்கையிலே ஜெபத்துக்கு பதில் வந்துச்சு. நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே, அப்ப நம்ம ஜெபித்தாலும் பதில் வரணும். நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ உண்மையா ஜெபிங்க, தேவன் பதில் தருவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, மே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்கிறாங்களோ, ஒவ்வொரு குடும்பமும் எந்த காரியத்துக்கு உபவாசம் இருக்காங்களோ, இந்த உபவாச நாட்கள் அவங்க இதயத்துக்குள்ள என்ன யோசிக்கிறாங்க எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, எங்க தேசத்தில் உள்ள பாவத்தை மன்னிங்க. தானியேல் 3 வேளை முழங்கால் படியிட்டு அப்பா ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபித்தார் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. உபவாசத்தோடு ஜெபித்தார்ப்பா. எங்க வாழ்க்கையிலே கிருபையின் காலத்திலே, இந்த வருஷத்துல லென்த் காலத்திலே உபவாசத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கணும். அவங்க இதயத்துக்குள்ள என்ன பாரம் இருக்கோ அந்த பாரத்தை எல்லாம் நீக்கிருங்கப்பா. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து பரிசுத்தப்படுத்தி உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. நைட் ஷிஃப்டில் இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைனில் இருக்காங்க, எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் சந்திக்கணும். உங்கள் பிள்ளைகளோட கூட இருக்கணும். நைட் நேரத்தில் யாரெல்லாம் வெளியில் இருக்கிறாங்களோ அதிகமான பாதுகாப்பு தாங்கப்பா. எந்த குடும்பத்திலே அக்கிரமத்திலே, பாவத்திலே, சாபத்திலே வாழ்ந்து இருக்கிறாங்களோ எங்களுக்காக தான்ப்பா ஜீவனை தந்தீங்க. எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய தலைமுறை சாபம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே உண்மை அழைக்கிறோம்ப்பா. உம்முடைய பாதத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் விடுதலை செய்யணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும்ப்பா. குறைகள், குற்றங்கள் என்னெல்லாம் இருக்கும் எல்லாவற்றையும் மன்னித்து பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. கற்பத்துக்கு ஜெபிக்கிறோங்கப்பா. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எக்ஸாம் எழுதி கொண்டிருக்காங்கப்பா, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. பிள்ளைகளை சந்திக்கணும்ப்பா. தேவ ஞானத்தில் தேவ பத்தினால் நிரப்புங்கப்பா. எக்ஸாம் யாரெல்லாம் எழுதி கொண்டிருக்காங்களோ பிள்ளைகளுக்கு பலத்த பாதுகாப்பு தாங்க. முன்னும் பின்னுமா தேவதூதர் நிப்பாட்டுங்கப்பா. நைட் நேரத்தில் சீக்கிரமா படுத்துங்க, அது கிருபை செய்யுங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சு அப்பா காலையில் அதிகாலை வேளையில தேவனை தேடி விசேஷமா நல்லபடியாக எக்ஸாம் எழுதுறது கிருபை செய்யுங்கப்பா. யாரெல்லாம் இரவு நேரத்தில் அப்பா பலவிதமான பிரச்சனையோடு இணைந்திருக்காங்களோ இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தாங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்க, குடும்பத்துக்குள்ள பிரிவினை, சில குடும்பத்துல சந்தேகம், சில குடும்பத்துல மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா வழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பில்லீசனும் ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, எந்தெந்த குடும்பத்துல எந்தெந்த போராட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அப்பா சந்திக்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்கப்பா. ஏற்ற துணையை கொண்டு வாங்கப்பா. ஏற்ற அப்பா விசேஷமா வாசல் திறங்கப்பா. எல்லா தடைகள்லாம் விலகி போடுறாச்சா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. உபவாசத்தோடு இருக்காங்கப்பா. உபவாச நாட்களில கர்த்தர் எங்க கூட இருக்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் வேலையடைங்க. இந்த வருஷத்துல அப்பா விசேஷமா எந்தெந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறாங்களோ அது எல்லாம் அப்பா உடனே கிடைக்கணும்ப்பா. தாமதம் இல்லாமல் உடனே கிடைக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே அப்பா இணைந்திருக்காங்க. அவங்க இருக்கிற பகுதியிலே கர்த்தர் கூட இருக்கணும். உங்களுடைய கிருபை உங்க பிள்ளைகளுக்கு அதிகமாக வேணும்ப்பா. உபவாச நாட்களில் இன்னும் என்னென்ன காரியத்தை நாங்கள் உபவாசம் இருக்கணும் கர்த்தர் எங்களோடு பேசுங்கப்பா. விசேஷமாக தானியேல் ஜெபிக்கும் போது காவிரியில் தேவதூதன் இறங்கி வந்தது போல உங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கும் போது அப்பா விசேஷமாக தேவ தூதர்கள் இறங்கி வரணும்ப்பா. அப்படிப்பட்ட அப்பா ஒரு உண்மையான ஜெபமா இருக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. அடியேனை தாழ்த்தர் பண்ணிடும்ப்பா. உபவாசத்திற்கு ஜனங்களை உங்களுடைய பாதத்தில் பண்ணிடும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசுரிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும்ப்பா. உங்களுடைய கரத்துல தாழ்த்தருவினோம்.
துதி கன மகிமையெல்லாம் உமருக்கே செலுத்திடுவோம்ப்பா. விசேஷமா இரவு நேரத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் சந்தித்து பூரண சுகம் தாங்கப்பா. அதிக அளவில் துதிக்கிற துதியோட எலும்பகத்தை கிருபை செய்யுங்க. விசேஷமாக இந்த இரவு நேரத்திலே எந்த குடும்பத்துக்குள்ளே எந்த பாரத்தோடு இருக்காங்களோ அந்த எல்லா பாரத்தையும் நீக்கி ஆஸ்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண்வொழிக்க கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.